புத்தாண்டையொட்டி சேலத்தில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். புத்தாண்டையொட்டி சேலம் மாவட்டத்தில் பலத்த உற்சாகத்தோட பொதுமக்கள் கொண்டாடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் இருக்கிற தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதாவது சரியாக 12 மணி அளவில் அதாவது இங்கே அருள் தந்தை அவர்கள் பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். இதை தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து இயேசு பிறப்பு பற்றி இந்த 2016ஆம் ஆண்டு உலக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிரார்த்தனை நடைபெற்றது. இது தொடர்பாக பேசுவதற்காக இங்கு குழந்தை அருள் தந்தை நம்முடைய இருக்கார். சார் வணக்கம். நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது, எப்படி அமைய ஆசைப்படுறீங்க? இந்த பேராலயத்திற்கு இன்று ஏறக்குறைய ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் சாதி மத பேதமின்றி அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரியை பெற்று புதிய ஆண்டை அவர்கள் தொடங்க வேண்டும் என்பதற்காக ஏராளமாக இந்த நள்ளிரவிலே கூடி ஏறக்குறைய 11 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவழிபாடானது ஏறக்குறைய இப்பொழுது 2 மணி அளவிலே முடிவடைந்துள்ளது. எங்கள் சேலம் மறைமாவட்ட ஆயர் மேதகு சிங்கராயன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த திருப்பலியிலே ஏராளமான மக்கள், முக்கியமாக சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த புத்தாண்டை மிகவும் சிறப்போடு இறைவனுடைய அருட்துணையோடு ஆசிரோடு தொடங்கி இருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. அதாவது இந்த தேவாலயத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு பிரார்த்தனையில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டாங்க. இந்த குறிப்பாக ஏராளமான இளைஞர்களும் இந்த பிரார்த்தனையில் அதை வழக்கமாக இளைஞர்கள் பொதுப்போக்கு நிகழ்ச்சி கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த தேவாலயம் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. இது தொடர்பாக நம்ம பேசலாம். தம்பி வணக்கம், உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வழக்கமாக எல்லாருமே வெளியே போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் தேவாலயத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட என்ன உறுதிமொழி எடுத்துட்டீங்க? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயம் கரெக்டாக எதுவும் பண்ணதில்லை. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் பண்ணுற விஷயம் ஒழுங்காக உருப்படியாக பண்ணலான்னு சொல்லி இது பண்ணுறோம். இந்த தேவாலயத்தில் எந்த மாதிரியான சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றதோ அது உங்கள் இந்த இதில் கலந்துட்டீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா சிறப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. எப்படியே இயருக்கு நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்குது. நிச்சயமாக. அதாவது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் மட்டுமல்லாத பல்வேறு பகுதிகளில் பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த அதாவது பொதுமக்கள் கூடும் பல்வேறு பகுதிகளில் போலீஸார் தொடர்ந்து ரவுண்டு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு கண்காணிக்க 36 குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. இரவு முழுவதுமே சேலம் மாவட்ட மக்கள் இந்த புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்று கொண்டாடினர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.